சுட்டும் விழிச்சூடரே சுட்டும் விழிச்சூடரே. நாளை எங்கே குளிச்சுட்டு போனோம்? அவ்வளோதான், முடிஞ்சு ஃபினிஷ், கிளம்ப வேண்டியதான். வெல்கம் பேக் டு என்ஆர்ஐ ஃபேமிலி. இன்னைக்கு நம்ம இப்போ எங்கே இருக்கோம் அப்படின்னா மால்டீவ்ஸ் உள்ள ஏர்போர்ட்டில் தான் இருக்கோம். நம்ம நான் ஊருக்கு போகலை. எங்கே போகிறோம் அப்படின்னா ஒரு ரிசோர்ட்டுக்கு போகிறோம். என்ன ரிசோர்ட் அப்படின்னா இந்த இருக்குது, ஹாலிடே இன் கண்டுமா. ஸோ உங்களுக்கு தெரியும், நம்ம இங்கே உள்ள ஒர்க் பர்மிட் ஹோல்டர்ஸ்க்கு அதே மாதிரி இங்கே உள்ள லோக்கல்ஸ்க்கு நிறைய ஆஃபர் கொடுப்பாங்க. அது ஜூன் ஜூலை மாதம்னா நிறைய ஆஃபர் கிடைக்கும். ஸோ அதுக்காக தான் நாங்கள் வந்திருக்கோம் போகிறதுக்காக. இந்த ரிசோர்ட் எவ்வளோன்னா 370 ஒரு நாள் ஸ்டேக்கு. ஸோ இப்போ என்னன்னா நமக்கு பேக்கில் டேக் எல்லாம் கொடுத்தாங்க நம்ம லக்கேஜுக்கெல்லாம். பார்ப்போம் இந்த ரிசோர்ட் எப்படி இருக்குது அப்படின்ட்டு. நமக்கு போட்டுக்கு எந்த சார்ஜ் எதுவுமே கிடையாது. இது எல்லாமே $370 இன்க்ளூடட் ஆயிரும். ஸோ நம்ம இப்போ வெயிட் பண்ணி ஒரு 15-20 நிமிஷம் ஆச்சு. 10:30க்கு போட்டு வரோன்னு சொன்னாங்க. இன்னைக்கு பயங்கர க்ரௌடாக இருக்குது ஏர்போர்ட்டு. நார்மலாக இவ்வளோ க்ரௌடாக இருக்காது இந்த டைமில். ஸோ என்னன்னு தெரியல, மால்டீவ்ஸ் பயங்கர டெவலப் ஆகிட்டு நினைக்கிறேன். ஓகே, நம்ம போட்டு வந்தோடனே நம்ம ஃபர்ஸ்ட் ரிசோர்ட்டவே பார்ப்போம் எப்படி இருக்குது அப்படின்னு. ஸோ ஒரு வழியாக நம்ம ரிசோர்ட்டுக்குள்ளே என்ட்ரு ஆகிட்டோம். நம்மளை கூட்டிகிட்டு போகிறதுக்காக பக்கி வண்டி வந்திருக்கு. இங்கே ஒரு சின்ன வண்டி, இது நம்ம லக்கேஜ் எடுத்துகிட்டு போகிறதுக்காக எடுத்துக்கிட்டே இருக்காங்க. ஐலாண்டை அப்படியே சுற்றி பார்த்துக்கிட்டே நாங்கள் போயிட்டே இருக்கோம். அதானே சார், ஜம்முன்னு இருக்கா, அடிபொலி வியூ. பெடல் போட்டு போயிட்டு இருக்காங்க. இது ஒரு பிரிட்ஜுக்கு மேலே நம்ம போயிட்டு இருக்கோம். இப்படி ரிசோர்ட்டை ஃபுல்லாக சுற்றி காட்டணும், நல்லாயிருக்கும். வாவ், இந்த பில்டிங் தான் அழகு. இக்லோ மாதிரி டிசைன் பண்ணியிருக்காங்க. ஸ்டாப்பிங். இதுதான் நமக்குள்ள ரூம். செருப்பா கலத்தி போட்டு தான் போகணுமா? சும்மா. வாவ், அடிபொலி. வந்த உடனே வெல்கம் ட்ரிங்க்ஸ் கொடுத்தாச்சு. உங்களோட ஃபார்மாலிட்டிஸ் பண்ணிட்டு இருக்கோம். ரிசப்ஷனில் எங்களோட ஃபார்மாலிட்டிஸ் எல்லாத்தையும் முடிச்சுக்கிட்டு நாங்கள் அப்படியே வெளியே சுற்றி பார்க்க வந்துட்டோம். ரிசப்ஷனுக்கு வெளியே வந்தாச்சுன்னா இங்கே கிட்ஸ் கிளப் இருக்குது, கண்டோ கிட்ஸ் அப்படின்ட்டு. சின்ன பிள்ளைங்க விளையாடுறது அந்த வாட்டர்லாம் வேறு லெவலில் இருக்குது. ஸோ நல்லா என்ஜாய் பண்ணணும்னு நினைக்கிறேன். சின்ன பிள்ளைகளுக்கு நிறைய சன்பெட்லாம் போட்டு கொடுத்துருக்கு. இதுதான் ரெஸ்டாரண்ட். பயங்கர பெருசாக இருக்குது, நல்லா ஹை சீலிங் கொடுத்துருக்காங்க. ஸோ வெளியே உள்ள எல்லாம் டேபிள் போட்டிருக்கு. நம்ம எங்கே வேணாலும் இருந்து சாப்பிட்டுக்கலாம். இது லன்ச் டைமிங் வந்தால் போதும். இங்கே ஓப்பன்லேயே டேபிள் டென்னிஸ், பில்லியார்ட்ஸ் எல்லாமே இருக்குது. பக்கத்தில் ஒரு பீச் பாரம் இருக்குது. ஸோ நம்ம பில்லியார்ட்ஸ் விளாடனா இதில் விளையாடிக்கலாம். நிறைய ஸ்விங் இருக்குது. இதில் ஹைலைட் என்னென்னா நம்மளோட பீச்சோட பக்கத்தில் பெரிய ஸ்விம்மிங் பூல் இருக்குது. சார், ஸ்விம்மிங் பூல் எப்படி இருக்குது? இது வேறு லெவல். ஸ்விம்மிங் பூலில் நிறைய லெவலாக கொடுத்துருக்காங்க. இதெல்லாம் சின்ன பிள்ளைகளுக்குள்ளது. அந்த பக்கம் போனால் ஹைட்டு கூட இருக்குது. இதுக்கு உள்ளே தென்னை மரம்லாம் வேறு வச்சு விட்ருக்காங்க. அடிபொலி. இங்கே ரிசப்ஷனில் ஒரு பெரிய இது வச்சுருக்காங்க, கண்டுமா வேல் போன் அப்படின்ட்டு. இந்த வேல் மீனோட எலும்பு தான் இது. இந்த முதுகு சைடில் உள்ள எலும்பு டச் பண்ணக்கூடாதுன்னு வச்சுருக்காங்க. எவ்வளோ பெருசாக இருக்குன்னு பாருங்கள். தொடக்கூடாது சார். ஸோ நல்லா பெரிய ஒரு போனு தான் இருக்குது. இந்த ரிசோர்ட்டுக்கு வந்தீங்க அப்படின்னா இதை பார்த்துக்கலாம். பீச்சுமே வேறு லெவலில் இருக்குது. சூப்பராக இருக்குது பீச்சு. நிறைய சன்பேடு போட்டிருக்காங்க. சார் ஜாலியா சார்? நம்ம ரிசப்ஷன் அந்த இடங்கள் எல்லாத்தையும் சுற்றி பார்த்துட்டு நம்ம ரூமுக்கு போயிட்டு இருக்கோம். நமக்கு இதுதான் நினைக்கிறேன்.
113. நம்ம ரூம் வந்தாச்சு 114. ஸோ எல்லாமே வந்து கார்டு தான். கார்டு வச்ச உடனே வந்து டோர் ஓப்பன் ஆகுது. உள்ளே போய் பார்ப்போம் ரூம்ஸ் எப்படி இருக்குது அப்படின்ட்டு. வாவ், நல்லா இருக்கு. ஷூ கலத்துக்கு. ஆக்சுவலாக இது வந்து நாங்கள் வந்தது வந்து பேக் சைடு, அந்த பக்கம் வரல, அதான் வந்து ஃப்ரண்ட் சைடு. நம்ம வரதுக்கு முன்னாடி நம்ம பேகை வந்து இங்கேயே கொண்டு வச்சுட்டாங்க. ஷூவை கலத்திக்கிட்டே போவோம். ரூம் சூப்பராக இருக்கு. என்னது? பாத்ரூம் இருக்கு, செக் பண்ணுவோம். டிவி இருக்கு, ஒரு அடிப்பொலி மிரர் இருக்கு. நம்ம வரதுக்காக வந்து வெல்கம்னு சொல்லி வந்து டிசைன் பண்ணி வச்சிருக்காங்க ஓலையில. ஸோ சூப்பராக இருக்குது. ஃப்ரண்ட் வியூ பார்ப்போம். பீச் வியூ. வாவ், சூப்பர். என்ன ஃப்ரண்ட்ல ஃப்ரண்ட்ல வந்து ஒரு பெரிய சோஃபா, ஒரு ஏணி கொடுத்துருக்குது, எதுக்குன்னு தெரியல. நல்ல சீலிங், நல்லா இருக்கு, அடிபொலியாக இருக்கு. ஸோ ரூம் எல்லாம் சுற்றி நிறைய கார்டன் போல் வச்சு விட்ருக்காங்க, வெஜிடேஷன். டீ போடுறதுக்காக வந்து டீ, காஃபி பவுடர் எல்லாம் இருக்குது. வாட்டர் பாட்டில் வச்சுருக்காங்க. ஸோ பெட்டு சைடில் வந்து 2 லேம்ப் கொடுத்துருக்கு. அப்படியா? நிறைய ஆர்ட்லாம் வச்சுருக்காங்க. கீழே 2-3 கபோர்டு இருக்குது, என்னன்னு பார்க்கலாம். ஸோ இது லாக்கரா என்னன்னு தெரியல. இதுதான் மினி பார். ஸோ நிறைய ஜூஸு எல்லாமே இருக்குது. நாங்கள் வந்து ஃபுல் போர்ட் பேக்கேஜில் வந்ததுனால இது எல்லாமே வந்து பேயபிள் தான். ஆல் இன்க்ளூசிவ் எடுத்திருந்தோம் அப்படின்னா இது வந்து நம்ம பே பண்ண வேண்டாம். ட்ரெஸ்ஸு போடுறதுக்காக தனி ஏரியா, கொடை எல்லாம் இருக்குது, டார்ச் லைட் இருக்குது, ஹேங்கர் இருக்குது, நைட் ட்ரெஸ் இருக்குது. ஸோ டாய்லெட் எப்படி இருக்குன்னு பார்க்கலாம். டவல்லாம் கொடுத்துருக்காங்க. சூப்பர். ஓப்பன் டாய்லெட், ஓப்பன் ஷவர் இருக்குது. சின்னதாக ஒரு ஸ்விம்மிங் பூல் மாதிரி கொடுத்துருக்காங்க. ஸ்விம்மிங் பூல் இல்லை உள்ள என்ன குளிக்கிறதுக்கு. ஸோ இதை திறந்தா தண்ணி வர நினைக்கிறேன். இசோவுக்கு வந்து விளையாடலாம். இதை அடைச்சி வச்சு இதில் வந்து ஸ்விம்மிங் பூல் மாதிரி யூஸ் பண்ணிக்கலாம். இசோ ஓகே, ஹாப்பி. ஃப்ரண்ட்டில் வந்து அழகான ஒரு ஊஞ்சல் இருக்கு. இசோ ஹாயாக ஆடிக்கிட்டு இருக்கான். அடுத்தானே இசோ? ஸோ நம்ம பீச்சை போய் பார்ப்போம் எப்படி இருக்குன்ட்டு. நீ இங்கே இருந்துக்க. சரி, வெயிட் ஆடு. நம்ம ரூமோட ஃப்ரண்ட் சைடு இதுதான். இது எல்லாமே வந்து பீச் வில்லாஸ். பிளேஸ் அடி ஒளியாட்டு இருக்கு. ஆனால் இங்கே வந்து பீச்சில் மட்டும் போக முடியாது, ஏன்னா நல்ல அலை இருக்கும்னு நினைக்கிறேன். நம்மளோட குட்டி ஸ்விம்மிங் பூல்ல தண்ணி ஃபுல் ஆயிட்டு இனி வந்து ஜாலியாக விளையாடலாம். இப்போ கிடையாது. ஸோ நோ 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 சாப்பிட்டுட்டு வந்து ஓகே. நம்ம இப்போ எங்கே இருக்கோம்னா லஞ்சு சாப்பிட்றதுக்காக வந்திருக்கோம். ஸோ பார்ப்போம் என்னெல்லாம் ஐட்டம்லாம் இருக்குது அப்படின்ட்டு. எடுக்கலாம் பிளேட் எடுத்து வந்து எடுப்பானே. ஸோ பொட்டேட்டோ வேஜஸ் இருக்குது. இது ஃபார் கிட்ஸ். ஓகே. இது மினி ஹாட் ரோல் வேண்டாமா? ஸோ நம்ம தேவைக்கு எவ்வளோ வேணாலும் எடுத்துக்கலாம், அன்லிமிட்டெட் தான். இந்தா. ஸோ இது போக நமக்கு வந்து நிறைய ஐட்டம்ஸ் எல்லாமே இருக்குது. இங்கேயும் நிறைய ஐட்டம்ஸ் இருக்குது. இது என்ன இருக்கு? வெஜிடபிள்ஸ். இதுவும் வெஜிடபிள்ஸ். ஸோ ஃப்ரெஷ் மீன் எல்லாமே இருக்குது. இங்கே வந்து நிறைய பிரெட் ஐட்டம்ஸ் பக்காவாக இருக்குது. இந்த பக்கம் வந்து நம்ம ஊரில் உள்ள சட்டி சோரெல்லாம் வச்சுருக்காரு எனக்கு. எக் கறி, கோபி பஜ்ஜி, தால் டிக்கா. ஸோ உள்ளுக்குள்ளே ஒன்று இருக்காது, என்னன்னு சொல்லி பார்க்கலாம். இங்கேயும் நிறைய ஐட்டம்ஸ் இருக்குது. இங்கே எடுக்கலாம். ஸோ இது வந்து நிறைய சாலட் அப்படிப்பட்ட ஐட்டம்ஸ் எல்லாமே இருக்குது. ஃப்ரூட்ஸ் வேறு இருக்குது. நம்ம வேறு ஆப்பிள்லாம் வேறு வாங்கிட்டு வந்தோம். இங்கே ஃப்ரூட்ஸ் இருக்குது. ஸோ இங்கே வந்து பிஸ்கட்ஸ், ஸ்நாக்ஸ் ஐட்டம் இருக்குது. இது வந்து ஒவ்வொரு கண்ட்ரியில் உள்ள ஃபேமஸ் ஐட்டம் வச்சுருக்காங்க. இசோக்கு தேவையான மஷ்மலோ எல்லாம் இருக்குது.
விதவிதமாய் வித்தியாசமாய். ஸோ நம்ம எங்கே இருக்கோம்னா ஸோ வந்து கிட்ஸ் கிளப்பில் விட்டுட்டோம். அதுக்கு தான் வந்து ரெஜிஸ்ட்ரேஷன் பண்ணிகிட்ருக்கோம். நிறைய கேம்ஸ் இருக்குது. ஸோ நல்லா ஜாலியாக விளையாடுனே. ஓகே. ஸோ இது வந்து ஏதோ சார்ஜ் எதுவுமே கிடையாது, ஃப்ரீ தான். நிறைய ஆக்டிவிட்டீஸ் எல்லாமே இருக்குது. பெரிய சோஃபா. ஸோ இங்கே நிறைய ஃபோட்டோ எல்லாம் வச்சுருக்காங்க. இங்கே இருந்த சின்ன குழந்தைங்களோட ஃபோட்டோஸ்ன்னு நினைக்கிறேன். ஃபஸ்ட் ஃப்ளோர்லேயே வந்து கேம் ஸ்டேஷன் எல்லாம் வச்சுருக்காங்க, நல்லா இருக்குது. ஸோ இப்படியே அவுட் சைடு வந்தால் நம்ம அந்த பூல், கிட்ஸோட பூல் இருக்குது. இசோ வந்து அங்கே உள்ள ட்ராயிங் பண்ணிகிட்டே இருக்கான். நாங்கள் வந்து இசோவை விட்டுக்கிட்டு நாங்கள் வந்து கிளம்பியாச்சு. ஸோ இந்த ஒரு ஃபெசிலிட்டிஸ் வந்து இருக்கக்கூடிய ரிசோர்ட்டாக பார்த்து போனால் ஃபேமிலிக்கு கொஞ்சம் ஈஸியாக இருக்கும். ரவுண்ட் அடிக்க போகிறோம் நாங்கள் இப்போ. சுட்டும் விழிச்சூடரே சுட்டும் விழிச்சூடரே. ஸோ இந்த பக்கத்தில் வந்து வாட்டர் ஸ்போர்ட் எல்லாமே இங்கே இருக்குது. இது அதுக்குள்ளே ஷெட்டெல்லாம் வச்சுருக்காங்க. இங்கே வந்து ஜெட்ஸ்கி எல்லாம் இருக்குது. ஸோ நமக்கு வந்து இந்த கயாக்கு வந்து ஃப்ரீன்னு சொன்னாங்க. கயாக்கு, ஸ்னோக்லிங்க்கு அந்த எக்யூப்மெண்ட் எல்லாமே ஃப்ரீயாக கொடுப்பாங்களாம். ஸோ இங்கே வந்து வேணா வாங்கிக்கலாம். லைஃப் ஜாக்கெட்டும் கொடுப்பாங்க. இந்த கிடக்குது, இந்த இருக்குது. இது தேவைன்னா வந்து இதுவும் நம்ம எடுத்துகிட்டு போய்க்கலாம். ஸோ இது எல்லாமே வந்து ஃப்ரீ தான். இது வந்து இன்னொரு டைப் வில்லா. இது கீழே வந்து ஓப்பன் ஸ்பேஸாக இருக்குது, மேலே வந்து ரூம்ஸ் இருக்குது. ஸோ இதுவும் அடிப்படையாக தான் இருக்குது. ஒரு பால்கனி இருந்த மாதிரி இருக்குது. சூப்பர். கீழே நல்லா பிளேஸு, நம்ம வந்து சன்பெட்டெல்லாம் போட்டுக்கலாம். ஆமாம், எல்லாமே வந்து செப்பரேட் வில்லா. நல்லா இருக்குது, அடிப்படையாட்டு. ஃப்ரெண்ட்லேயுமே வந்து பீச் வந்து நல்லா பெரிய பீச்சு. இங்கே உள்ள ஃபுட்பால் கோர்ட் வேறு இருக்காங்க. நம்ம இந்த ரிசோர்ட்டோட பக்கத்தில் வந்து ஒரு பப்ளிக் ஐலாண்ட் இருக்குது, அதுதான் அது. இந்த ஐலாண்டோட நேம் வந்து குரைது. ஸோ அங்கேருந்து இங்கே நீந்தியே வந்துடலாம் போலுக்கு, அவ்வளோ பக்கம்தான். ஆனால் யாரும் வரமாட்டாங்க. அப்படி ஐலாண்டோட மிட்டுக்கு வந்திருக்கோம். ஸோ இங்கே வந்து அதே டைப் ஆஃப் ரூம் எல்லாம் இருக்குது. ஆனால் எல்லாம் வந்து கார்டனை ஃபேஸ் பண்ணியிருக்கு, பீச்சை ஃபேஸ் பண்ணிடல. இங்கேயுமே வந்து கொஞ்சம் வில்லாஸ் இருக்குது. இதுவுமே வந்து கார்டன் ஃபேஸ் பண்ணியிருக்கனால கார்டன் வில்லாஸ். நமக்கு இருக்குது அதே சேம் தான், ஆனால் இது வந்து கார்டனை பார்த்துருக்கு. இந்த ரிசார்ட்டோட ஜிம்மு வந்து இங்கே தான் இருக்குது. ஸோ உள்ள ஜிம்மு அக்சஸ் பண்ணிக்கலாம். பில்டிங் நல்லா இருக்குது. இது வந்து ஸ்பா பில்டிங். ஸோ நல்லா பெருசாக வச்சுருக்காங்க. வெளியே வந்து ஒரு குட்டி பூல் இருக்குது, சும்மா நம்ம கை கால்லாம் கழுவுறதுக்காக தான் இது. நல்ல செட்டப். இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா அங்கே வந்து நிறைய கோழியெல்லாம் நிற்கிது. ஸோ இந்த பக்கம் வந்து நல்ல ஒரு கார்டன் செட்டப்பில் மீன் இதெல்லாம் வச்சு விட்ருக்காங்க, சின்ன பிள்ளைங்களை வந்து கொஞ்சம் அட்ராக்ட் பண்ணுற மாதிரி. இங்கே வந்து இளநீ கிடைக்கும்னு நினைக்கிறேன். ஸோ இப்போ க்ளோஸு. அப்படி சுற்றி நம்ம இப்போ வந்து நம்ம ரூம் பக்கத்துலேயே வந்துட்டோம். இதுதான் நம்மளோட ரூம், பீச் வில்லா. ஸோ இனி வந்து ட்ரெஸ்ஸஸ் எல்லாம் மாற்றிக்கிட்டு நம்ம போய் ஸ்விம்மிங் பூலில் போய் சாட போகிறோம். ஸோ அங்கே தெரிகிறது கடல், இங்கே தெரிகிறது ஸ்விம்மிங் பூல். வேறு லெவலில் இருக்குது. இந்த பக்கத்தில் வந்து ஒரு அருவி போல் ஒரு செட்டப்லாம் வச்சுருக்காங்க, வாட்டர் ஃபால்ஸ். அடிப்பொலியாக இருக்க போது பார்ப்போம். இசா ஜாலியாக குளிச்சு என்ஜாய் பண்ணிக்கிட்டே இருக்கான். இசா சரியான ஸ்விம்மிங் பூல், 3-4 லேயராட் இருக்கு. இடையில வந்து தென்னை மரம்லாம் நிற்கி. இங்கே வருது, அங்கே நாளை எங்கே குளிச்சுட்டு போனோம். அவ்வளோதான், முடிஞ்சு, ஃபினிஷ், கிளம்ப வேண்டியதான். ஸ்விம்மிங் பூலில் ஆட்டம் போட்டு வீட்டுக்கு வந்தாச்சு. வந்து அடுத்ததுக்காக நாங்கள் வந்து மேக்கப் பண்ணிக்கிட்டே இருக்கோம். ஸோ இசோ வந்து குளிச்சு ரெடி ஆகிட்டான். அவங்க என்ன பண்ணிருக்கான், டேய் அது டார்ச், எமர்ஜென்சி லைட்டு. இப்போ வந்து நாங்கள் காஃபி டீ போட்டு குடிக்க போகிறோம். இங்கே வந்து காஃபிக்குள்ள கிட்டு எல்லாமே இருக்குது. ஸோ இதை போட்டு டீ போட்டு குடிக்க வேண்டியதான். காஃபி வேறு லெவலில் இருக்குது. கொஞ்சம் டேஸ்ட் கொஞ்சம் கம்மியாக இருக்குது, பட் ஓகே. ஸோ போமா
ஃபுல் இருட்டாக இருக்குது. நம்ம இப்போ எங்கே போகிறோன்னா சாப்பிட்றதுக்கு தான். ஸோ வரக்கூடிய வழியில் வந்து இந்த மாதிரி ஜிம்மு லொக்கேஷன்லாம் வச்சுருந்தாங்க. இப்போ லைட் இருக்குது. ஆனால் காலையில் வந்து இதை பார்த்தா வந்து ஒரு பாறை போலே இருந்துச்சு. ஆனால் இப்போ நைட்டு பார்த்தா லைட் இருக்குது. உண்மையிட்ட இது வந்து வேறு லெவல் செட்டப்பு. நாங்கள் டின்னருக்காக போயிட்டுருக்கோம். ஒன்றும் கண்ணு தெரியல. இந்த ரிசார்ட்டில் வந்து ஒரு ஹைலைட் என்னென்னா இந்த மாதிரி நம்ம இருட்டுக்குள்ளே நடக்கிறது தான். சூப்பராக இருக்கும். ஒரு சவுண்டு இல்லை, அப்படியே ஒரு அமைதியாகிட்டு நடக்கிறதுக்கு வந்து வேறு லெவல் தான். இங்கே ஒன்று ஒழிச்சிருக்கு. இங்கே ரூம் நம்பர்ஸ் எல்லாம் போட்டு வச்சுருக்காங்க. இதுவும் ஒரு பார் தான். இது வந்து சன்செட் பார். ஈவினிங் வந்தால் நல்லாயிருக்கும். இன்றைக்கி கிளைமேட் வந்து சரியில்லாதனால ஈவினிங் வரல. இந்த போறப்பு தான் நல்லா ருசிச்சு சாப்பிட கிடைச்ச. நமக்கு வந்து லஞ்சு டின்னர் பிரேக்ஃபாஸ்ட்டு 3 மீல்ஸை வந்து நம்ம பேக்கேஜில் உண்டு. அடிஷ்னலாக வந்து சாஃப்ட் ட்ரிங்க்ஸ் வேணால் கொடுத்துக்குவாங்க. இந்த பெப்சி, கோக்கு, ஸ்ப்ரைட் அந்த மாதிரி. மீதி டைமில் வந்து நம்ம எது வாங்கினாலும் நம்ம காசு கொடுத்து பே பண்ணி தான் நம்ம வாங்கி சாப்பிடுவோம். நம்ம வந்து சாப்பிட்டு முடிச்சுட்டு ரூமுக்கு வந்தாச்சு. சாப்பாடு வந்து வேறு லெவல். நிறைய வெரைட்டியாக நிறைய ஐட்டம்ஸ் இருந்து, அது மாதிரி இந்த கேக்ஸு அந்த மாதிரிப்பட்ட ஐட்டம்லாம் வந்து நிறைய இருந்து. ஸோ நல்லா சாப்பிட்டாச்சு. அடுத்து வந்து பயங்கர மழைனா மழை, அப்படி ஒரு மழை. நாங்கள் கொஞ்ச நேரம் ஒதுங்கி தான் நின்னோம். அதுக்கப்புறம் வந்து நம்ம பக்கியில் வந்து கூப்பிட்டு வந்துட்டோம். இசோ வந்து நல்லா தூங்கிட்டான். ஸோ அதனால் வந்து இசோவை தூங்க வச்சாச்சு. மணி இப்போ எத்தனைனா ஒரு 9:45 10 மணி ஆகியாச்சு. இனி காலையிலே முழிச்சு வந்து நமக்கு வந்து பிரேக்ஃபாஸ்ட். ஸோ அதனால் நேரமே 8 மணிக்கு முன்னாடியே போனால் தான் வந்து, ஏன்னா இங்கே நேரமே முடிச்சிருவாங்க பிரேக்ஃபாஸ்ட் எல்லாத்தையும். ஸோ அதனால் இனி வந்து படுத்து தூங்க போகிறோம். குட் நைட், பாய். இசோ குட் மார்னிங். சத்தமா வெளியே பார்க்கலாம் எப்படி இருக்கு அப்படின்ட்டு. ஓப்பன் பண்ணுவோம். சூப்பர். ஸோ இந்த ஏணி எதுக்கு வச்சுருக்காங்க அப்படின்னா வந்து துணி இந்த மாதிரி காய போடுறதுக்காக தான் ஏணி வச்சுருக்காங்க. பிரேக்ஃபாஸ்ட் சாப்பிட்றதுக்காக நாங்கள் இப்போ இந்த கிளம்பி போயிட்டே இருக்கோம். இங்கே வந்து இந்த கடல் அரிப்பு நிறைய இருக்கும்னு நினைக்கிறேன். அதனால இந்த கல் எல்லாத்தையும் வந்து இப்படி ஒரு ஃபென்ஸ் மாதிரி போட்டு அதை வந்து ஹோல்டு பண்ணி வச்சுருக்காங்க. இது நல்ல ஒரு ஸ்டீல் நெட்டு தான். இது நல்லா ஹார்டாக தான் இருக்குது. ஸோ அப்போ தண்ணியெல்லாம் இங்கே உள்ளே வரதுக்கு சான்ஸ் இல்லை. இங்கே இருந்தால் நல்லாயிருக்கும், நல்ல ப்ரைவசி. இங்கே ஆப்போசிட்டில் எதுவுமே இல்லை. ஸோ இந்த ரூம்ஸ்லாம் வந்து ஹனிமூன் கப்புள்ஸுக்கு வந்து நல்லாயிருக்கும். இது வந்து இன்னொரு பிளேஸு. இது வந்து இன்னொரு பார்ன்னு நினைக்கிறேன், இன்னும் ஓப்பன் ஆகலை. ஸோ அந்த எண்டில் தெரியதான் வந்து பார். இதெல்லாம் வந்து நம்ம டேபிள்ஸ் தான். ஸோ அங்கே வந்து டேபிள்லாம் அழகாக இருக்குது. நல்லா ரூஃபெல்லாம் கட்டி வச்சுருக்காங்க. இந்த ஏரியா தான் வந்து நம்ம நேற்று நைட்டு அந்த குத்து இருட்டில் நடந்து வந்தது. ஸோ இன்றைக்கி பகலில் எப்படி இருக்குது பாருங்க. மழை எல்லாம் பெஞ்சனால தான் தண்ணி கிடக்கு. நம்ம வந்து நைட்டு பார்த்த அந்த ஒரு ராக்கெல்லாம் வந்து இங்கே தான் இருக்கு, காமிச்சு தரேன். ஸோ இதுதான் காலையில் வந்து கல் மாதிரி இருக்குது. ஆனால் நைட்டு பார்த்தா வந்து லைட் ஆயிரும். இதுதான் வந்து நம்ம நைட்டு பார்த்த சன்செட் பார். ஸோ பகலில் வந்து சூப்பராக இருக்குது. இது வந்து ஃபுல்லாக குரல் வச்சு தான் கட்டியிருக்காங்க. ஸோ இங்கே வந்து பார், இந்த பக்கத்தில் வந்து கிச்சன் இருக்குது. நம்ம இப்போ வந்தாச்சு பிரேக்ஃபாஸ்ட்டுக்கு. என்னென்ன ஐட்டம் இருக்குன்னு பார்ப்போம். இது டோனா சாண்ட்விச், மால்டிவன் ஃபிஷ் கறி, ட்ரம் ஸ்டிக். ஸோ நிறைய ஐட்டம்ஸ் இருக்குது. சூப்பராக வேறு இருக்குது. மஷ்ரூம் எல்லாம் வச்சுருக்காங்க. ஸோ இது என்னென்னா ப்ரான் டப்ளிங். என்ன போன வித்தியாசமாக இருக்குது. தோசையும் சுட்டு கொடுக்குறாங்க போல். நிறைய பிரெட் ஐட்டம்ஸ் நிறைய இருக்குது. இந்த போறப்பு தான் நல்லா ருசிச்சு சாப்பிட கிடைச்சு. ஸோ நாங்கள் கிளம்பியாச்சு. ஸோ எங்களோட டைம் முடிவடைந்து விட்டது. லக்கேஜ் எல்லாம் கொடுத்து விட்டாச்சு. ஜம்முன்ருக்க.
நிறைய ரிசார்ட்டு போகணும் அப்படின்னு சொல்லி ஆசைப்படுறவங்க இந்த ரிசார்ட்டுக்கு வரலாம். ஆனால் வந்து 1 ஆர் 2 டேஸ் இங்கே ஸ்பெண்ட் பண்ணுறதுக்கு நல்ல ஒர்த்தான ஒரு ரிசார்ட் தான் இது. ஸோ லாஸ்ட் டைம் நம்ம ரிசார்ட்டை சுற்றி பார்த்துக்கலாம். ஓகே, மீண்டும் அடுத்த வீடியோவில் சந்திப்போம். பாய். பக்கி வந்துட்டு